நாளை கத்தோலிக்க உலகத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை சுமந்து புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் மாபெரும் நிகழ்வு தொடங்க உள்ளது. இது ஒரே ஒரு மதப்பெரும் தலைவரின் தேர்வு மட்டுமல்ல, மாறாக உலகத்தின் வெவ்வேறு மூலைகளில் வாழும் கோடிக்கணக்கான கத்தோலிக்கர்களின் எதிர்கால குறிகாட்டியாகவும் அமைய போகிறது. கான்க்ளேவ் எனப்படும் இந்த தேர்தல் முறையில் ரோம் நகரில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் 133 கார்டினல்கள் கூடி ரகசிய வாக்கெடுப்பு மூலம் புதிய போப்பை தேர்ந்தெடுக்க உள்ளனர். இப்படியான சூழ்நிலையில் ஒரு திரைப்படம் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. அதுதான் தி கான்க்ளேவ். இந்த திரைப்படத்தில் அரசியல் கோளாறுகள், மனநிலையின் மாற்றங்கள், கடவுளின் மேல் கொண்ட நம்பிக்கைகள் போன்றவை ஒரே நேரத்தில் கலந்து ஒரு போப்பை தேர்ந்தெடுக்கும் கற்பனை உலகத்தை பிரதிபலிக்கிறது. மேலும் அந்த கதையின் முடிவில் ஒரு இன்டர்செக்ஸ் என்கிற எதிர்பாராத பக்கத்தை திருப்பி காட்டும் போது நம்மிடம் பல கேள்விகள் எழுகின்றன. 2025ஆம் ஆண்டின் உண்மையான கான்க்ளேவிலும் நம்மால் காத்திருக்கப்படும் முக்கிய தீர்வுகள் உள்ளன. இதில் முன்னணி நபர்களில் பிலிப்பைன்ஸை சேர்ந்த கார்டினல் லூயிஸ் ஆண்டோனியோ டாக்லோ முக்கிய போட்டியாளராக உள்ளார். அவரது மென்மையான பேச்சு, பரிவு நிறைந்த அணுகுமுறை, சமூக நியாயம் பற்றிய உரைகள் அவரை போப் பதவிக்கு தகுதியானவராக்குகின்றன. இதேபோல் இத்தாலிய கார்டினல் பியட்ரோ பாரோலின், கிழக்கு ஐரோப்பிய கார்டினல் ஆல்டோ, அமெரிக்காவை சேர்ந்த கார்டினல் ராபர்ட் பிரீவோஸ்ட் ஆகியோரும் போட்டியாளராக உள்ளனர். ஆனால் அமெரிக்க போப் என்ற யோசனை இன்னும் பலருக்கு பொருந்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியான சூழ்நிலையில் திரைப்படம் ஒன்றும் உண்மையான தேர்தலும் இரண்டு உலகங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வியை நமக்குள் தூண்டுகிறது. ஒரு மனிதரை உலகின் மத தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது நாம் என்னவெல்லாம் நினைக்க வேண்டும்? இந்த வினாக்களுக்கு விடை வரும் நாட்களில் கிடைக்கும். ஆனால் இன்று நாம் பார்க்கும் கான்க்ளேவ் திரைப்படமும் நாளை தொடங்க இருக்கும் போப் தேர்தலும் ஒரே செய்தியை நமக்கு சொல்லுகின்றன. மாற்றம் வரப்போகிறது. ஆனால் அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்பது மக்கள் எடுக்கும் முடிவுகளில்தான் தீர்மானிக்கப்படும்.